முகமது அல் கும்சன் 4 நாட்கள் மட்டுமே தந்தையாக நீடிக்க முடிந்தது. இந்த நாள் அவரது நினைவில் இருந்து மறையாத ஒன்றாக இருக்கும். அந்த நாளில் புதிதாக பிறந்த இரட்டை குழந்தைகளான ஐசல் மற்றும் அசரின் பிறப்புச் சான்றிதழ்களை பெற அவர்களை தாயுடன் வீட்டில் விட்டுவிட்டுச் சென்றார். திரும்பி வந்தபோது டேர் அல் பலாவில் உள்ள அவர்களின் வீட்டு கட்டிடத்தில் நடந்த தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். இன்று அவர்களை அடக்கம் செய்ய தயாராகிறார். புதிதாக தந்தையானவர் குழந்தையைப் போல ஆறுதல் அளிக்கப்படுகிறார். அவர்கள் பிறந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூட எனக்கு நேரம் கிடைக்கவில்லையே என்று அவர் கூறினார். இந்த போரில் ஐசல் மற்றும் அசர் உட்பட 115 பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த குழந்தைகளின் வீடு மீது ஏன் குண்டு வீசப்பட்டது என்று இஸ்ரேலிய ராணுவத்திடம் கேட்டோம். பதிலுக்காக இன்னும் காத்திருக்கிறோம். காசா பகுதி முழுவதும் மோதல் தொடர்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இருதரப்பாலும் அதிகரிக்கும் பிராந்திய அளவிலான அச்சுறுத்தல்களை தணிக்கும் வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட வேண்டிய புதிய அழுத்தத்தில் அவை உள்ளன. செவ்வாயன்று ஹமாஸ் இந்த வீடியோவை வெளியிட்டது. காசாவிலிருந்து டெல் அவீவ் நோக்கி ராக்கெட்டுகள் ஏவப்படுவதை காட்டுவதாக அதில் கூறப்பட்டிருந்தது. அதிலொன்று இஸ்ரேல் எல்லையை கடந்து கடலில் விழுந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு நகரமான கான்யூனிஸில் மீண்டும் பீரங்கி மற்றும் விமான தாக்குதல்களிலிருந்து தப்பியோடி இடம்பெயர்ந்த மக்கள் நீண்டகாலமாகியும் திரும்பி வரவில்லை. இந்த குழந்தைக்கு யார் தாய்ப்பால் கொடுப்பார்கள்? அவரது தாய் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர் என கூறி கட்டடத்தின் இடிபாடுகளில் வைத்து ஒரு குடியிருப்புவாசி அழுதார். 3 மாத குழந்தையான ரீம் அபுஹயா இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டார். விமான தாக்குதலிலிருந்து காயங்களுடன் தப்பிய ஒரே நபரான அவரது பாட்டி, இந்த குழந்தையின் பெற்றோர் மற்றும் 8 உடன் பிறந்தவர்களும் மேலும் 10 நபர்களும் கொல்லப்பட்டதாக கூறுகிறார். அவர்கள்தான் பயங்கரவாதிகள், குழந்தைகளை கொல்பவர்கள். அமெரிக்கா அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. 20 பேரில் இவர் மட்டுமே எஞ்சியிருக்கிறார். பிராந்திய மோதல் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் காசா மீதான கவனம் இப்போது குறைந்து வருகிறது. ஆனால் குடும்பத்தை இழந்த குழந்தைகளும் தனது குழந்தைகளை இழந்த தந்தைகளும் நீண்டகாலமாக தொடரும் இந்த போரால் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றனர்.